வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி. இப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், குப்தர் காலம் குறித்த கீழ்க்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாதது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? குப்தர் காலம் குறித்த கீழ்க்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாதது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஆப்ஷன் டி, கதைகள் மற்றும் புராணங்கள். ஸோ குப்தர் காலம் குறித்த கீழ்க்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாதது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? கதைகள் மற்றும் புராணங்கள் தான் நம்ப முடியாததா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக. ஸோ இலக்கிய படைப்பு, அதை எழுதியவர்கள். சூரிய சித்தாந்தா, ஸோ எழுதியவர் வந்து ஆரியப்பட்டா. அமரகோஷம் எழுதியது அமரசிம்மா. பிருகத் சம்ஹிதா வராகமிகிரர் எழுதியிருப்பாரு. ஆயுர்வேதா தன்வந்திரி. ஸோ ஆப்ஷன் ஏ 4312. ஸோ சூரிய சித்தாந்தா ஆரியப்பட்டா, அமரகோஷம் அமரசிம்மா, பிருகத் சம்ஹிதா வராகமிகிரர் எழுதியிருப்பாரு. ஸோ தன்வந்திரி ஒரு ஆயுர்வேத மருத்துவர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், டேஷுக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. டேஷுக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருக்கு தான் கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். ஸ்ரீகுப்தர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஸோ ஸ்ரீகுப்தருடைய பட்டப்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சீன பயணி பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார்? எந்த சீன பயணி பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, பாகியான். ஸோ எந்த சீன பயணி பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகியான். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் கைஸ், பாகியான் எந்த குப்த அரசருடைய அவைக்கு வருகை தந்திருப்பார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதேமாதிரி சீன பயணியான யுவான் சுவாங்குடைய சுயசரிதை, அதாவது அவருடைய குறிப்புக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை குகை கோவில் இல்லை? கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை குகை கோவில் இல்லை? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, எலிபண்டா குகை, மகாராஷ்டிரா. ஸோ இது குப்தர் காலத்து குடைவரை கோவில்கள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, வசுபந்து. வசுபந்து தான் தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், டேஷ் என்பது காளிதாசரின் முக்கியமான கவிதை படைப்பாகும். டேஷ் என்பது காளிதாசரின் முக்கியமான கவிதை படைப்பாகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, மேகதூதம். மேகதூதம் என்பது காளிதாசரின் முக்கியமான கவிதை படைப்பாகும். ஓகே கைஸ், லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஸோ கரிகால சோழனால் இந்தியாவில், இட் மீன்ஸ் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுன்னு கேட்டிருப்பேன். ஸோ காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. இது உலகின் எத்தனையாவது மிக பழமையான கல்லணை ஆகும்னு கேட்டிருப்பேன். ஸோ உலகின் 4வது மிக பழமையான கல்லணை ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.